இந்த வெனம் படத்துல பார்த்தீங்கன்னா, வெனம சிம்பயாட்ன்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பயாட்ஸ்னா கிரீக்ல பார்ட்னர்ன்னு அர்த்தம். ஒரு உயிரினம் தான் உயிர் வாழ்றதுக்காக மற்ற உயிரினத்த சார்ந்து இருக்கிறது. இப்போ வெனமையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நார்மலா வெனம் வந்து ஒரு பாராசிட்டிக் கிரியேச்சர். ஸோ, அதுங்க சர்வைவ் ஆகுறதுக்கு ஒரு ஹோஸ்ட் கண்டிப்பா தேவைப்படும். அப்படி வெனம் சூஸ் பண்ணது தான் எடி. எடியோட பாடிய கண்ட்ரோல் பண்றது மூலியமா வெனமும் நன்மை அடையுது. அதுவே சமயத்துல வெனமால எடிக்கும் நன்மைகள் அமையுது. இப்போ எடியும் வெனமும் இருக்கிறது பேர் தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ரியல் வேர்ல்ட்ல இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை 3 வகையா பிரிக்கிறாங்க. மியூச்சுவலிசம், கமன்சலிசம், பாராசிட்டிசம். மியூச்சுவலிசம்னா 2 உயிரினமும் நன்மை அடைகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பீஸையும் ஃப்ளவர்ஸையும் எடுத்துக்கலாம். பீஸுக்கு ஃப்ளவர்ஸில் இருக்கிற நெக்டார்ஸ் ஒரு உணவா அமையுது. அதே சமயத்துல இந்த பூக்களோட மகரந்த சேர்க்கைக்கும் இந்த தேனீக்கள் உதவுதுங்கன்னு சொல்லலாம். ஏன் நீமோ ஃபிஷ்னு சொல்லப்படுற கிளவுன் ஃபிஷ் இருக்குல்ல, அதுங்க சி அனிமூனை தான் தன்னோட வீடா அமைச்சிக்குதுங்க. இந்த சி அனிமூன்கிட்ட பாய்சனஸ் டென்டக்கல்ஸ்ங்கிறது இருக்கு. அந்த டென்டக்கல்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜியை இந்த கிளவுன் ஃபிஷஸ் யூஸ் பண்ணுதுங்க. ஆனா இந்த கிளவுன் ஃபிஷ்ஷை சாப்பிட வர மற்ற உயிரினங்களை அந்த சி அனிமூன் சாப்பிட விடாம கிளவுன் ஃபிஷ்ஷை பாதுகாத்துக்குதுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சி அனிமூன்ஸ்க்கு இந்த கிளவுன் ஃபிஷஸ் ஃபீடும் பண்ணுதுங்க. அண்ட் சம் ஸ்பீஷியஸ் ஆஃப் டெரான்டுலா ஸ்பைடர்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், டாட்டட் ஹம்மிங் ஃப்ராக்ஸ்னு சொல்லப்படுற தவளை இனத்துக்கு பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ஸ்பைடர்ஸோட பரோல உயிர் வாழுதுங்க. அதுக்கு பதிலாக அந்த தவளைகள் இந்த ஸ்பைடர்ஸோட முட்டைகளை சாப்பிட வர பூச்சிகளை கட்டுப்படுத்துது. அடுத்து கமன்சலிசம். இதில் ஒரு உயிரும் நன்மை அடையும், மற்றொரு உயிரும் நல்லதும் அடையாது, கெட்டதும் அடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பெரிய பெரிய திமிங்கலம்லாம் தண்ணியில் நீந்தும் போது பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுங்க கீழே சின்ன சின்ன வெவ்வேறு மீனினங்கள் அதுங்களோட சேர்ந்து நீந்தும். அதனால அந்த பெரிய மீனுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. பட் அந்த சின்ன மீன்களுக்கு மற்ற பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சேஃப்கார்டாக இந்த பெரிய மீன்கள் அமையுது. அடுத்து பாராசிட்டிசம். இதில் ஒரு உயிரினம் நன்மை அடையும், இன்னொரு உயிரினம் தீமை அடையும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக உண்ணிக்கல்னு சொல்லப்படுற டிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிக்ஸ் உயிர் வாழ்றதுக்கு மற்ற உயிரினங்களோட ரத்தம் தேவைப்படும். அதனால இந்த உண்ணிக்கல் மற்ற உயிரினங்களோட ரத்தத்தை உரியும் போது அந்த உயிரினங்களுக்கு நோய் தொற்றை பரப்பி அதுங்களுக்கு தீமை அளிக்குது. இப்போ பார்த்த மூணுமே அவுட்கம் ஆஃப் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஆனால் எந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் நடக்கிறதுங்கிறது 2 டைப்பில் சொல்கிறாங்க. எக்டோசிம்பயாசிஸ், எண்டோசிம்பயாசிஸ். எக்டோசிம்பயாசிஸ்னா ஆன் த அவுட் சைட்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழேயும் அந்த 3 டைப்ஸ் வரும். இந்த எக்டோசிம்பயாசிஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வேல்ஸையும் பார்னக்கல்ஸ்லையும் நம்ம சொல்லலாம். மற்ற 2த்துக்கும் நீங்களே ஒரு எக்ஸாம்பிளை சொல்லுங்கள். அடுத்து எண்டோசிம்பயாசிஸ். இதுக்கு இன்னொரு பேர் இன்டர்னல் லிவிங்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரினம் மற்ற உயிரினத்தோட பாடியோட இன்சைடில் உயிர் வாழுறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவையும் பிளான்ஸில் இருக்கிற குளோரோபிளாஸ்டையும் நம்ம சொல்லலாம்.